கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. எல்லாத்துக்கும் வணக்கம். என்ன சொல்றது, பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் சார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா கருப்பு கொடி ஏந்தி நிறைய பேரு கட்சியில கொடி ஏந்திட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை தெரியல. எதுக்கு? நீ பெருசா நான் பெருசா? எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பெருசுதான். கட்சியில மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதை விட்டுட்டு நல்லதும் பண்ண மாட்டீங்க, விலைவாசி ஏத்தி விட்டுறீங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? அப்பாவி மக்கள், கஷ்டப்படுற மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதனால இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி டிவிகே அதுக்கு நீங்க ஓட் பண்ணணும். ஓகே, எல்லாரும் ஓட் பண்ணுங்க. நான் வரேன் தனி சிங்கம்மா தேர்ல வந்துட்டு இருக்காரு நம்ம தளபதி. தங்க தேருடா, தங்க தேர்ல தங்க தளபதி. ஓகே, ஆட்சிய மாத்துவோம், நல்ல ஆட்சியை இந்த தமிழகத்துக்கு உலகத்துக்கு கொண்டு வருவோம். மக்கள் பயன்பெற வகையில எல்லாரும் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டிவிகேக்கு ஓட் போடுங்க. ஓகே, இது வரைக்கும் அந்த பெண் பேசுனதை நீங்க பார்த்திருப்பீங்க. இதோடைய அறிவு அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்றதை இதில் காட்டிக்குது. ஏன்னா இந்த டீலிமிட்டேஷனை பற்றி என்ன நடக்குது, எதுக்கு கருப்பு சட்டை போட சொன்னாங்க, எதுக்கு கருப்பு கொடி ஏற்றுனாங்க, எதுக்கு அந்த தீட்டு பேப்பரை கொளுத்துனாங்க, தீ பரவட்டும் ஏன் சொன்னாங்க, இதை பற்றின ஒரு அடிப்படை அறிவு இருந்திருந்தா அந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்குமா தெரியல. வீடியோ போடுறதுனால இங்கே சிலருக்கு அந்த ஒரு வருமானம் வருது இல்லையா, அதுக்காக ஏதாச்சும் பண்ணுவோம். விஜய் பற்றி போட்டால் ஏதாச்சும் ஒன்று சேர்ந்துடும், நமக்கு விஜய்க்கு ஆதரவாக போட்டால் நமக்கு வந்துடும், இல்லை விஜய்க்கு எதிராக போட்டால் வந்துடும்ன்ற மென்டாலிட்டிலே சுத்தக்கூடிய ஒரு ஆள். சும்மா கடமைன்னு போட்டுருவோம், ஸ்டாலினை எதிர்க்கணும் அப்படின்றத மட்டும்தான். எதுக்கு எதிர்க்கிறாங்க? உங்க ஐயா டீலிமிட்டேஷனை பற்றி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இதை எதையும் தெரியாமல் பேசக்கூடிய இந்த பெண்ணை நினச்சி மனம் மருந்துறதா இல்லை கொண்டாடுறதா அப்படின்னே தெரியாம தான் இருக்கு இவங்களை எந்த அளவுக்கு அறிவில் வச்சிருக்காரு அப்படின்றது. சரி, இந்த பெண்ணை விட்டு வேற 2 பெண்மணிகள் இந்த டீலிமிட்டேஷனை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துருவோம். வணக்கம் ஃப்ரெண்ட் மக்களே. இந்த டீலிமிட்டேஷனை பற்றி இதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் போட்டாங்க இல்லையா, அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்தி அவர்களும் இன்னொரு பக்கம் நம்ம கனிமொழி, இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா மசோதாவை போட்டு எல்லா இடத்துலையும் பிரித்து தனித்தனியாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் எல்லாருமே அதை நக்கல் அடிச்சுக்கிட்டு நையாண்டித்தனமாக இருக்கிறது தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இவங்களுக்கு அந்த நக்கல் நையாண்டி எல்லாமே தொடர்ந்து இருக்க தான் செய்யுது. இந்த நக்கல் நையாண்டியோட இவங்களை கையாண்டிருக்காங்க. பிரியங்கா காந்தி ரொம்ப தெளிவாக எடுத்து அமித்ஷா அவர்களை சொல்றாங்க, என்னன்னு எப்பா நீ பாரு, ரொம்ப தெளிவா அவர் சிரிக்கிறார் பாரு, இந்த சதி திட்டம் தீட்டுறதுல உங்களெல்லாம் மிஞ்சுக்கு ஆளே இல்ல. சாணக்கியன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் சதி திட்டம் தீட்டுறதுல மிகப்பெரிய ஒரு பெரும் அறிவாளி. அவர் இருந்திருந்தா கூட உங்களை பார்த்து வா புரா பயங்கரமான ஆளாச்சு, ஒரு பக்கம் போவாதீங்க அப்படின்ற அவளுக்கு தான் அவரே இருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு மெத்தட்ல தான் நீங்க இந்த சதி திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா மாநிலங்களவை தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தல் நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணுறது, திடீர்னு அந்த அவையை கூட்டுறது, மக்களவை கூட்டுறது எப்படிப்பட்ட ஒரு சதி திட்டமாக இருக்கும். இந்த சதி திட்டம் உங்களுக்கு புரிஞ்சதுனால தான் நீங்களே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் எதிர்கட்சி, அதாவது அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு ஒன்று கூட்டலை, இன்னொரு பக்கம் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு அவசரமாக கூட்டுறீங்க. இப்படியான சதி திட்ட வேலைகளை நீங்கள் செய்யறது ரொம்ப வெளிப்படையாக அப்பட்டமாக தெரியக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு முன்னாடி தான், எப்படி ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த மசோதாவை எங்கள் கையில். இப்படி ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்தா தான் எங்களால் படித்து பார்த்து, எதிர்கட்சிகளால் படித்து பார்த்து தெளிவாக சொல்ல முடியாது. இப்படி உங்களுடைய இந்த சதி திட்டத்தை இப்போதுலேருந்து நீங்கள் இப்போ பண்ண கிடையாது, இந்த புதிய நாடாளுமன்ற கட்டமைக்கும் போது அதுக்கு நீங்கள் தெளிவாக பிளான் போட்டீங்க. அதனால தான் 543 பேர் இருக்கக்கூடிய இந்த மக்களவை தேர்தலுக்கு, லோக்சபாவுக்கு நீங்கள்
855 சீட்டை முன்னாடியே பதிவு பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ உங்கள் திட்டம் இதுவாக தான் இருந்திருக்கு. உங்கள் முன்னாடியே பிளான் போட்டு இந்த எப்போ கடைசியாக அந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் இவங்க வந்து இதை மூவ் பண்ணியிருக்காங்க. எப்பா அதிகரித்ததெல்லாம் ஓகே, இது கூட நீங்கள் என்ன சேர்த்துருக்கீங்க தெரியுமா? பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்த்துருக்கீங்க. அதை சேர்த்துக்கிட்டு பெண்களுக்கு இப்போ இவங்க எல்லாரும் வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு மூலயமா பெண்களுக்கான வளர்ச்சிகளை எதிர்கட்சிகள் எல்லாம் தடுக்குது அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து மீடியாக்கள்லையும் பொதுமக்கள் மத்தியிலையும் கான்வர்சேஷனுக்கே கொண்டு வராமல், அந்த அரசியல் அறிவை பற்றி யோசிக்க கூட விடாமல் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கண்கட்டு விதையாக காட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சோனியா காந்தி ஒரு பக்கம் பிரித்து எடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் நேற்று வந்து இந்த கருப்பு கொடியெல்லாம் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லி, ஐயா ஏன் கருப்பு கொடி ஏற்றுங்க, நீலக்கொடி ஏற்றுங்க, எது வேணாலும் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி மோடி ஐயா ஒரு பக்கம் பேசி நக்கல் அடிச்சுட்டு இருந்தார். அந்த நக்கல் அடித்ததை வச்சு கனிமொழி அவர்கள் இன்னொரு பக்கம் நல்லா பேசி விட்டுருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, கருப்பு கொடி ஏற்றுறோம் அப்படின்னா வெறும் கலர் கிடையாது. அது கருப்பு கொடி ப்ளூ கொடி நீங்கள் என்ன வேணாலும் நக்கல் அடிச்சுக்குங்க, அதை பற்றி எங்களுக்கு கிடையாது. கருப்புக்கான மீனிங் என்ன அப்படின்னா போராட்டம் தான் அதோடைய மீனிங். உங்களை எதிர்க்கிறோம் அப்படின்றதுக்கு தான். அதுக்கு நாங்கள் கருப்பு கொடி எடுத்தாலும் பரவாயில்ல, நீலக்கொடி எடுத்தாலும் பரவாயில்ல, எந்த கலர் எடுத்தாலும் அதை யாருக்காக எடுக்கிறோம், உங்களுக்கு எதிராக தான் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்றத அந்த இடத்துல நெத்தியில் பொட்டில் டொப்புன்னு அடிக்கிற மாதிரி ஒரு பக்கம் அவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதை கேட்டு எல்லாரும் ஒரு பக்கம் அப்படி கிண்டல் அடிக்கிறதுன்னு அவங்க சைடு இருக்க தான் செய்யும். ஆனால் அதை மீறியும் இவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நக்கல் ஏண்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான எதிர் வலிமை அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டு கத்துன அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அந்த பெண்மணி என்ன பேசுனாங்க அப்படின்றது, இவங்க என்ன பேசுகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மசோதாவை எதிர்த்து எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. பெண்கள் எப்படி வளர வேண்டும், பெண்களுக்கான இடஒதுக்கீடு எந்த இடத்துல கொடுக்கணும், பெண்களுக்காக எந்த இடத்துல போய் பேசணும், அதுவும் முக்கியமாக நாட்டுக்காகவே போய் பேச வேண்டிய இடத்துல இங்கே இருக்காங்க. ஆனால் அங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழுக்க கண்ணை கட்டி விட்டா மாதிரியே போயிட்டு இருக்கிறது. விஜய் குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது நேரம் அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். அதுக்கு என்னன்னா மேலே உட்காந்து இயக்குறவங்க மட்டும்தான். இவங்களுடைய முதல் மூச்சு எல்லாமே என்னன்னா டிஎம்கே பாஜகவை பற்றினா அந்த கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் தான் இவங்க அதை முழுக்க மாற்றி விட்டுருக்காங்க. அதன்படி தான் இவங்க தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த செயல்பாடு தான் அந்த பெண்மணிக்கிட்டையும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதோடைய இன்னொரு வடிவம் தான் நம்ம தொடர்ந்து இவங்க கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் கனிமொழி இன்னொரு பக்கம் இந்த நீலக்கொடி இதெல்லாம் சொல்லி கலாச்சிங்க இல்லையா, நீங்கள் 1000 வேணா சொல்லிங்க. கருப்பு கொடிக்கு ஒரு பக்கம் விளக்கம் கொடுத்தாங்க. காளி அப்படின்னு நீங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு தானே கொண்டு வரீங்க, கருப்பு கொடியை பற்றி தெரிஞ்சுங்க. அது பிளாக் காட், டார்க் காட் காலின்னு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதிர்த்து தொடர்ந்து எந்த இடத்துலையும் விடாமல் போராடுவாங்க. அவங்க நினைச்சதை முடிக்கணும் அப்படின்றதுக்காக. அதனுடைய போராட்ட வடிவமாக தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே கருப்பில் வந்திருக்கோம். தொடர்ந்து கருப்பு கொடியை ஏந்துவோம். சரி, நீலக்கொடி சொல்றீங்க இல்லையா, கலாய்க்கிறீங்க இல்லையா, அந்த நீல கலர் எடுத்துக்கங்க. அது யார் என்ன சொல்லியிருக்கா? அந்த நீலக்கொடி அம்பேத்கருடைய அடையாளம். அம்பேத்கர் சொல்லக்கூடிய அந்த கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ன்னு சொல்லக்கூடிய அவர் சொன்ன அந்த கருத்துக்களுக்கான ஒரு அடையாளம். நீங்க எந்த கலரை எடுத்தாலும் போராட்டமும் புரட்சியும் உங்களுக்கு எதிராக அது தொடர்ந்து நிற்க தான் செய்யும். அதனுடைய வெளிப்பாடாக தான் நாங்கள் எல்லாம் இருப்போம். அவருடைய அந்த அஜெண்டாங்களை எல்லாத்தையும் தொடர்ந்து எடுத்து செய்வோம். நீங்க ஓபிசி மக்களை பத்தி கவலைப்படுறீங்களா, அவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க மேல தொடர்ந்து வஞ்சனைகளை மட்டும் கொடுக்குறீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இந்துக்களுக்கான பாதுகாப்பு. ஏன் ஓபிசியில் இருக்கிறவங்க எல்லாம் இந்துக்கள் கிடையாதா? மற்ற பிரிவினரில் இருக்கக்கூடியவங்க யாரும் இந்துக்கள் கிடையாதா? இவங்களுக்காக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாரும் இந்துக்கள் கிடையாதா? தமிழ்நாட்டுடைய ஓட்டுகள் எதுவும் உங்களுக்கு முக்கியம் கிடையாதா? உங்களுக்கு முக்கியம் கிடையாது, முக்கியம் இருக்குதுன்றதை தாண்டி யாரும் அவங்க உங்கள் சைடு வரமாட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இப்பேற்பட்ட இடத்துல தமிழ்நாட்டை மொத்தமாக ஓரம் கட்டுறதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது எதுவும் தெரியாமல், இதை பற்றி யாரும் கண்டுக்காம அண்ணன் சீமான் அண்ணன் போய் கேளுங்களேன், அது தேவையில்லாத வேலை, அதெல்லாம் தேவையில்லாத பண்ணுறாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சதே திரும்ப உட்காந்து விளக்கிட்டு இருப்பார். இந்த மக்கள் நான் வரேன், நான் மாத்துறேன். எப்பா சாமி புரிஞ்சுக்கையா, இது வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த ஒன்றியமாக தான் இருக்கணும்னு சொல்லி கனிமொழி பேசுனதை வச்சு நான் அவருக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியான்றது வந்து முழுக்க எல்லா மாநிலங்களும் ஒன்றிணைந்த ஒரு ஃபெடரேஷன், ஒன்றியம் தான் அது. அப்படி ஒன்றிணைச்சு தான் இந்தியாவை நீங்கள் ஆளணுமே தவிர சும்மா நீங்கள் பாட்டுன்னு ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் கொண்டு வரதுக்கான வேலையை இங்கே நீங்கள் பார்க்கக்கூடாது. அதுக்கு எதிராக கண்டிப்பாக தமிழ்நாடு போராடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாடு போராடும்ன்றத அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இந்த தமிழ்நாட்டில் இதை எதிர்த்து போராட்டத்தில் ஒரே அடியாக நம்ம எல்லாருமே கை கோக்கணும். இதில் தாவேகா, அதிமுக, திமுக, நாம் தமிழர் இவங்க யாரையுமே வந்து நம்ம யோசிக்கவே கூடாது. எல்லாரும் ஒன்றிணைஞ்சு போராடணும். இதில் கண்டிப்பாக அதிமுகன்றது கலந்துக்காது. நாத்தாக்கா, தாவேகா இந்த 3 பேருமே வந்து கலந்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா தாவேகா பொம்மையாக தான் இருக்குது. ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னு கூட யோசிக்க விடாம தான் பாருங்க, இதுக்கு எதிராக விஜயே பேசியிருப்பாரு. ஆனால் அதை கூட அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் தாவேக்கா இருக்குது. நாத்தாக்கா சும்மா பேருக்குன்னு அவங்க ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருவாங்க. நாங்கள் தமிழ் தேசிய தமிழ்நாட்டை தனியாக கிளப்பின்னு போகிறோன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கான செயல்பாடுகள் என்ன எடுக்கிறாங்கன்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அடிப்பாங்க, உழைக்கிற மக்களை தான் அடிப்பாங்களே தவிர யார் முக்கியமான காரணி இங்கே தமிழ்நாட்டை ஒடுக்கிறதுக்கான ஒரு வேலையை அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிரான என்ன போராட்டங்கள், என்ன அறிக்கைகள் நீங்கள் வெளியிட்டீங்க? ப்ரெஸ் மீட் கேட்கும்போது 2 வார்த்தை சொன்னீங்க, அவ்வளோதானே. சரி, இதை விட்டுருங்க. இது ப்ரெஸ்ஸை கூட சந்திக்காத சில ஆள்லாம் இருக்காங்க. அதனால் நீங்கள் அது பண்ணது கூட நம்ம ஏற்றுக்கலாம். இன்னொரு பக்கம் அதிமுக அது வந்து முழுக்க தன்னை அடமானம் வச்சுக்கிச்சு 59% அதிகமாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பேசலாம் கிட்ட ஆச்சரியமாகி போச்சு. யோ, உன் விசுவாசத்துக்கு ஒரு அளவில்லாமல் போயிடுச்சே ஐயா, அநியாயத்துன்னு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய நிலைப்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைப்பாட்டிலேருந்து நம்ம எப்படி மாறுபடணும், நம்ம எங்கிருந்து போராடணும், நமக்கான உரிமையை எங்கே விட்டு கொடுக்காம இருக்கணுன்றதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா இவங்க எல்லாரும் மடைமாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, பெண்களுக்கான அனைத்து இதுலேயும் வந்து ஒடுக்குறாங்க அப்படின்னு. பெண்களுக்காக ஒடுக்குறாங்கன்னா பெண்களுக்காக உரிமைகளை கேட்கக்கூடிய கனிமொழி ஆகட்டும், இல்லை மற்ற யார் இருந்தாலும், பிரியங்கா காந்தியா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பெண்களுக்காக நீங்கள் பண்ணுறது வரவேற்கக்கூடியதுன்னு ஒரு வார்த்தை பேசலாம்ல. அது 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 ஏன் பேச மாட்டீங்க? ஏன்னா இங்கே முன்னாடியே வந்து 2016 வந்து 33% இடஒதுக்கீடு அப்படின்றது ஒன்று இருக்குது. மக்கள் தொகை கணக்கெடுக்க ஏற்ற மாதிரி, அதாவது ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, இதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இடஒதுக்கீடுகள் செய்யணும். இப்படியான ஒரு கணக்கெடுப்பு, அது மட்டும் இல்லாமல் சாதி வாரியான கணக்கெடுப்பும் எடுக்கணும். அதை எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை இது வரைக்கும் எடுக்க கிடையாது. எடுத்தால் தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும். மக்களுடைய நலன் என்னன்னு பார்க்கணும். இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டுக்கு பவர் இல்லாமல் ஆக்கணும். அவங்க ஓட்டுக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, தென் மாநிலங்களுக்கே பவர் இல்லாமல் ஆக்கணும். இப்படிப்பட்ட நோக்கத்தில் தான் இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த செயல்பாடுகளை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல ஒரு வீடியோ போட்டு காட்டணும்ல, அந்த பெண்ணை பற்றியும் அதுக்கடுத்து பேசின 2 பெண்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.